ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கிரிக்கெட் லைவ் ஆக்ஷன் யூடியூப் சேனல். நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கீழே உள்ள பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள். நாங்கள் போடக்கூடிய வீடியோக்களை அடுத்தடுத்து பாருங்கள். ஸோ இந்த வீடியோவில் பார்த்திங்க அப்படின்னா நம்ம எந்த மேட்ச் பற்றி கவர் பண்ண போகிறோம்னா வெஸ்ட் இண்டீஸ்க்கும் பங்களாதேஷ்க்கும் நடக்கிறக்க ஃபஸ்ட்டு T20 மேட்ச் தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இந்த T20 பார்த்திங்க அப்படின்னா டிசம்பர் 16 மேட்ச் நடக்க போகுது. டைமிங் பொறுத்தவரையும் காலையில் 5:30 மணிக்கு. ஸோ 5:30 மணிக்கு இந்த மேட்ச் வந்து காலையில் நடக்கிறதுக்கு. ஸோ இந்த வீடியோவில் பார்த்திங்க அப்படின்னா பிளேயர்ஸோட ஸ்டாட்ஸ் அண்டு 6 கிராண்ட் லீக் டெமோ டீம் தான் இந்த வீடியோவில் நம்ம ஃபுல்லாக பார்க்க போகிறோம். ஸோ வீடியோ மட்டும் கடைசி வரை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். அண்ட் அதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம டெலிகிராம் சேனலை ஜாயின் பண்ணலைன்னா மறக்காமல் ஜாயின் பண்ணிக்கோங்க. நம்ம டெலிகிராம் சேனலுக்கான லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். லாஸ்ட் ½ ஹவரில் ஸ்மால் லீக் டீம் அண்ட் கிராண்ட் லீக் டெமோ டீம்ஸ், டிஓ ஆப்ஷன், பாப் ஆப்ஷன், இப்படி எல்லாமே டாஸ் அப்டேட் எல்லாமே நம்ம டெலிகிராம் சேனலில் நம்ம கவர் பண்ணிட்டு தான் இருக்கோம். ஸோ ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ மறக்காமல் நீங்கள் டெலிகிராமில் வந்து ஜாயின் பண்ணிங்க. டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது. அண்ட் அதே போல் நீங்கள் இன்னும் மை ஃபேவரட் ஆப்பை இன்ஸ்டால் பண்ணலைன்னா மறக்காமல் இன்ஸ்டால் பண்ணுங்கள். இன்வைட் கோட் CLA மை ஃபேவரட் ஆப்புக்கான லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன்லேயே கொடுத்துருக்கேன். ஸோ அது மூலிமா நீங்கள் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். அதில் பார்த்திங்க அப்படின்னா நோ GST ஆன் டெபாசிட். நீங்கள் டெபாசிட் பண்ணுற அமௌண்ட்டுக்கு GST சார்ஜஸ் பிடிக்கிறதில்ல. அதே மாதிரி லோவஸ்ட் என்ட்ரி ஃபீஸும் இருக்குது. இந்த ஆப்பில் பார்த்திங்கன்னா 24/7 இன்ஸ்டால் விட்ராவில் அவைலபிளாக இருக்குங்க. ஸோ நிறைய ஃபீச்சர்ஸ் பார்த்திங்கன்னா மை ஃபேவரட் ஆப்பில் இருக்குது. ஸோ அதில் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் அது மட்டும் இல்லாமல் நிறைய பார்த்திங்க அப்படின்னா ஃப்ரீ கிவ்வே கொடுத்துருக்குங்க. ஸோ மேட்ச்சுக்கு பார்த்திங்க அப்படின்னா ஒரு 5,000 வரைக்கும் ஃப்ரீ கிவ்வே கொடுத்துருக்காங்க. ஸோ அதுலேயுமே நீங்கள் பார்ட்டிசிபேட் பண்ணிக்கலாம். மணி வின் பண்ணிக்கலாம். ஃப்ரீயாக நீங்கள் டீம் மேக் பண்ணிக்கலாம். அண்ட் நிறைய அவங்களுக்கு பெனிஃபிட் இருக்குது. ஸோ மை ஃபேவரட் ஆப்பை பொறுத்தவரையும் என்ட்ரி ஃபீஸ் லோவாக இருக்கனால நீங்கள் ஸ்மால் லீக்கில் நீங்கள் காம்படிஷன் கம்மியாக இருக்கும். ஸோ நிறைய மணி ஏர்ன் பண்ணிக்கலாம். ஸோ மறக்காமல் நீங்கள் மை ஃபேவரட் ஆப்பை இன்ஸ்டால் பண்ணிங்க. இன்வைட் கோட் CLA. ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அண்ட் ஃபஸ்ட்டு 2 டீமுக்கான ஸ்டாட்ஸ் வைஸ் நம்ம பார்த்துடலாம். ஸோ சொன்னாப்பிலே பார்த்தீங்கன்னா அண்ட் மேட்ச் டேட் பொறுத்தவரையும் டிசம்பர் 16 5 AM இந்த மேட்ச் நடக்குது. அண்ட் வெனுவை பொறுத்தவரையும் கிங்ஸ்டன் வின்ஸ்டனில் தான் இந்த மேட்ச் வந்து நடக்க இருக்குங்க. அண்ட் பிச் ரிப்போர்ட் பொறுத்தவரையும் பார்த்திங்க அப்படின்னா இந்த வெனுவில் ஃபேசர்ஸ்க்கு 37 விக்கெட் எடுத்திருக்காங்க 5 மேட்ச் ப்ளே பண்ணி. அதில் ஃபஸ்ட் இன்னிங்ஸில் 8 விக்கெட் தான் எடுத்திருக்காங்க ஃபேசர்ஸ். ஆனால் செகண்ட் இன்னிங்ஸில் 29 விக்கெட் எடுத்திருக்காங்க. ஸோ செகண்ட் இன்னிங்ஸில் பவுல் பண்ணுறப்போ ஸ்பின்னர்ஸ்க்கு கொஞ்சம் நல்லாவே சப்போர்ட் பண்ணுது. அதே மாதிரி ரைட் ஆம் ஃபாஸ்ட் பவுலர் 31 விக்கெட் எடுத்திருக்காங்க. லெஃப்ட் ஆம் ஃபாஸ்ட் பவுலர்ஸ் வெறும் 6 விக்கெட் தான் இந்த வெனுவில் எடுத்திருக்காங்க. ஸ்பின்னர்ஸை பொறுத்தவரையும் 38 விக்கெட் எடுத்திருக்காங்க. அதில் ஃபஸ்ட் இன்னிங்ஸில் 21 விக்கெட்டும் செகண்ட் இன்னிங்ஸில் 17 விக்கெட்டும் ஒரு வேலைக்கு ஈக்குவலாக தான் இருக்குங்க. லாஸ்ட்டாக நடந்த மேட்ச்சில் பார்த்தீங்கன்னா ஃபேசர்ஸ் 8 விக்கெட், ஸ்பின்னர்ஸ் 7 விக்கெட்டும் இந்த வெனுவில் எடுத்திருக்காங்கன்னே சொல்லுவேன். அண்ட் அதே போல் 2 டீமுக்கான ஹெட் ஸ்டாட்ஸை பொறுத்தவரையும் இது வரைக்கும் நடந்த T20 மேட்ச்சில் பார்த்திங்க அப்படின்னா 16 மேட்ச் ப்ளே பண்ணியிருக்காங்க 2 டீமுமே. அதில் வெஸ்ட் இண்டீஸ் 9 மேட்சும் அண்ட் பங்களாதேஷ் பார்த்திங்கன்னா 5 மேட்சும் இந்த ஹெட் பேட்டில் வின் பண்ணியிருக்காங்க. ஸோ பங்களாதேஷ்க்கு அவங்க கம்பேர் பண்ணுறப்போ வெஸ்ட் இண்டீஸ் டீம் ஒரு நல்ல பவர் ரேட்டிங் டீம் தான். ஸோ அவங்க ஒரு கடப்பார டீம்னே சொன்னோம். ஸோ நிறைய T20 டோர்னமெண்ட்ஸ்லாம் அடிச்சிருக்காங்க. ஸோ அவங்களுக்கு ஒரு 70% இந்த மேட்ச்சில் வின் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்க மாதிரி நான் ப்ரெடிக்ட் பண்ணுறேன். அண்ட் 2 டீமுக்கான பாசிபிள் பிளேயிங் 11 பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு நம்ம வெஸ்ட் இண்டீஸோட ஒரு பாசிபிளான பிளேயிங் 11 யாரெல்லாம் இருப்பாங்க அப்படின்னு பார்த்துடலாம். அண்ட் ஈவன் லூவிஸ், பிராண்டன் கிங் 2 பேர் இன்னிங்ஸ் ஓப்பன் பண்ணுறாங்க. நிக்கோலஸ் பூரான் விக்கெட் கீப்பிங் ஆப்ஷன் வந்துருவார். அண்ட் ரொஸ்டான் சேஸ், ரோமன் பவுல் இந்த டீமோட கேப்டன், அண்ட் ஜஸ்டின் கிரேவிஸ், ரொமோரியோ செஃபர்ட், அண்ட் G. மோட்டி, அல்ஜாரி ஜோசப், அகில் ஹுசேன், ஓபிட் மெக்காய். இதுதான் பார்த்திங்கன்னா வெஸ்ட் இண்டீஸோட ஒரு பாசிபிளான பிளேயிங் 11. அண்ட் பங்களாதேஷோட பாசிபிளான பிளேயிங் பொறுத்தவரை யாரெல்லாம் இருப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா பங்களாதேஷ் பொறுத்தவரையும் தன்சீன் அசாம், லிட்டன் தாஸ் 2 பேர் இன்னிங்ஸ் ஓப்பன் பண்ணுறாங்க. லிட்டன் தாஸ் தான் இந்த டீமோட விக்கெட் கீப்பிங். அண்ட் பர்வேஸ் ஹுசேன், இமான், மெஹந்தி ஹசன் மிராஜ், ஜாக்கர் அலி, அண்ட் சிமம் ஹசன், மெஹந்தி ஹுசேன், ரஷீத் ஹுசேன், தன்சீன் அசான், தஸ்கின் அகமது. இந்த இடத்துல சொரிஃபுல்லாக்கு பதிலாக டி சாகிப் அவர் தான் பார்த்திங்கன்னா இந்த இடத்துல வரத்துக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது இந்த மேட்சை பொறுத்தவரையும். ஓகே, 2 டீமுக்கான பாசிபிள் பிளேயிங் பார்த்தாச்சு. அடுத்து பார்த்திங்கன்னா பிளேயர்ஸ் வைஸ் ஸ்டாட்ஸ் நம்ம பார்த்துடலாம். ஸோ இந்த மாதிரி ஸ்டாட்ஸ் வைஸ் நீங்கள் டீம் மேக் பண்ணுறப்போ உங்களுக்கு ரொம்பவே ஒரு பெனிஃபிட்டாக இருக்கும். ஸோ அந்த அளவுக்கு யாரெல்லாம் எப்படிலாம் வினு ரெக்கார்டெல்லாம் எப்படி இருக்குன்னு நாங்கள் சொல்லிடுறேன். அண்ட் வெஸ்ட் இண்டீஸை பொறுத்தவரையும் எவன் லூவிஸ் ஹெட் வெட்டில் 6 மேட்ச் ப்ளே பண்ணி 19 ஆவரேஜ் வச்சுருக்காரு. ஸோ ஹெட் வெட் ஆவரேஜ் வந்து கொஞ்சம் பூராக தான் இருக்குன்னு சொல்லணும். இதில் குறிப்பாக செகண்ட் இன்னிங்ஸில் பேட் பண்ணுறப்போ அவர் கொஞ்சம் மிஸ் பண்ணிடுங்க. ஃபஸ்ட்டு பேட் பண்ணார் அப்படின்னா அவருக்கு ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து பாருங்கள். வெனுவில் பெருசாக அவருக்கு ரெக்கார்டு எதுவுமே இல்லை. பட் ரீசன்ட் ஃபார்ம் ரொம்ப நல்லா இருக்குது. எவன் லூயிஸ் பொறுத்தவரையும் ஃபஸ்ட்டு பேட் பண்ணாருன்னா அவருக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து பாருங்கள். பிராண்டன் கிங் ஹெட் வெட்டில் 3 மேட்ச் ப்ளே பண்ணி 64 ரன் அடிச்சிருக்காரு. ஸோ ஃபஸ்ட் இன்னிங்ஸில் அவர் நல்ல ஒரு 50+ ரன் ஸ்கோர் பண்ணியிருக்காரு. பிராண்டன் கிங் பொறுத்தவரையும் சாலிடாக ஆடக்கூடிய பேட்ஸ்மேன். ஸோ ஒரு பேட்லேருந்து எப்படினாலும் போத் இன்னிங்ஸ்லையும் 20 ரன் வரதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக அவர்கிட்ட இருக்குது.
வினு ரெக்கார்ட் அப்படிங்கிறது மேட்சஸ் ப்ளே பண்ணல. ரீசன்ட் ஃபார்ம் கடைசியாக நடந்த 5 மேட்சஸில் ரொம்பவே நல்லாயிருக்கு. பிரண்டன் கிங் பொறுத்தவரையும் ஒரு மஸ்ட் பிக்காக நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துக்கலாம். அண்ட் அதே போல் பார்த்திங்க அப்படின்னா நிக்கோலஸ் பூரான். ஸோ நிக்கோலஸ் பூரான் இப்போ இருக்க T20 மேடேஷனில் வெரி அக்ரெசிவ் பேட்ஸ்மேன். ஸோ அவர் எப்படினாலும் சிக்ஸர்ஸ் பவுண்டரிஸில் டீல் பண்ண போகிறாரு. அவரோட ஹெட்வெட் ரெக்கார்ட் பார்த்திங்கன்னா அப்படின்னு தெரியும், 7 மேட்ச்சுக்கு 214 ரன் அடிச்சிருக்காரு. ஆவரேஜ் சரியான ஆவரேஜுங்க, 53 அப்படிங்கிற ஆவரேஜ் வச்சிருக்காரு. ஸோ 53 ஆவரேஜே பெரிய ரொம்ப பெஸ்ட்டான ஒரு ஆவரேஜ். போத் இன்னிங்ஸ்லும் நல்லா அடிக்கக்கூடிய பிளேயர். ஸோ ஒரு பேட்லேருந்து கண்டிப்பாக இந்த மேட்ச்சில் 30+ ரன்ஸ் மேலே வரத்துக்கு தான் வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. வினு ரெக்கார்ட் பெருசாக எதுவும் இல்லை, பட் ரீசன்ட் ஃபார்ம் ரொம்ப நல்லா இருக்குங்க. நிக்கோலஸ் பூரான் மஸ்ட் பிக்காக நீங்கள் ட்ரை பண்ணலாம் போத் இன்னிங்ஸ்லையும். ரொஸ்டான் சேஸ் பொறுத்தவரையும் ஒரு மேட்ச் விளாண்டு 39 ரன் அடிச்சிருக்காரு. அதில் ஃபஸ்ட் இன்னிங்ஸில் வந்திருக்கு. பட் லெஃப்ட் ஹேண்டர்ஸ் பொறுத்தவரையும் பங்களாதேஷில் கொஞ்சம் இருக்கிறனால ரொஸ்டான் சேஸ் இருந்து இந்த மேட்ச்சில் ஒரு 3 ஓவராச்சும் நம்ம எதிர்பார்க்கலாம். ஸோ ஒரு விக்கெட் எடுத்துட்டாரு. பேட்டிங்கில் வந்து ஒரு 10 ரன் அடிச்சிட்டாலுமே ட்ரீம் டீமுக்குள்ள வரதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. அண்ட் வினு ரெக்கார்ட் பொறுத்தவரையும் பெருசாக எதுவும் இல்லை, பட் ரீசன்ட் ஃபார்ம் பார்த்திங்க அப்படின்னா மேட்ச் கொண்டு ஒரு விக்கெட் எடுத்துகிட்டு இருக்காரு ரொஸ்டான் சேஸ்னே சொல்லுவேன். அதே மாதிரி ரோமன் பவுல் பொறுத்தவரையும் 9 மேட்ச்சில் 216 ரன் அடிச்சிருக்காரு. அண்ட் 43 ஆவரேஜ் வச்சிருக்காரு. T20 ஹெட்வெட்டில் ரெக்கார்ட் நல்லாவே இருக்குது. ரோமன் பவுல் அண்ட் நிக்கோலஸ் பூரான் 2 பேருமே பவர் ரேட்டிங் உள்ள பிளேயர்ஸுங்க. ரோமன் பவுலை பொறுத்தவரையும் ஃபஸ்ட் இன்னிங்ஸில் கொஞ்சம் அவரோட ஃபார்ம் கொஞ்சம் போராக இருந்தாலுமே செகண்ட் இன்னிங்ஸில் பார்த்திங்க அப்படின்னா நல்லா தெரியும், நல்லா ஒரு ஸ்கோரை அடித்து கொடுக்குறாரு. சேசிங்னு வரப்போ ரோமன் பவுல் பேட்லேருந்து கண்டிப்பாக ஒரு நல்ல ஸ்கோர் வரதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. ரீசன்ட் ஃபார்ம் அப்படிங்கிறது கொஞ்சம் ஆவரேஜாக இருந்தாலும் ஒரு வரக்கூடிய டவுன் ஒரு 10 பால் தான் பிடிச்சார் அப்படின்னா ஒரு 20-25 ரன் அடிச்சுட்டு போயிடுவார். ஸோ அந்த மாதிரியான ஒரு பவர் ரேட்டிங் உள்ள பேட்ஸ்மேன் சொல்லுவேன். அண்ட் ஜஸ்டின் கிரேவிஸ் பொறுத்தவரையும் ஹெட்வெட் அண்ட் வினு ரெக்கார்ட் பெருசாக இல்லை. ரீசன்ட் ஃபார்ம் அப்படிங்கிறது கொஞ்சம் ஆவரேஜாக இருக்குது. ஸோ இங்கே நீங்கள் கிராண்ட் லீக்கில் ட்ரை பண்ணுறவங்க நட்டு டீமில் ரிஸ்க்காக நீங்கள் டிஃப்ரென்ஷியல் பிக்காக ட்ரை பண்ணி பாருங்கள். ரொமாரியோ ஷெஃபர்ட் பொறுத்தவரையும் ஹெட்வெட்டில் 3 மேட்ச் ப்ளே பண்ணி 3 ரன் அடிச்சிருக்காரு, 6 விக்கெட் எடுத்திருக்காரு. ஸோ ரொமாரியோ ஷெஃபர்ட் இப்போ இந்த சீசனை வர பார்த்திங்க அப்படின்னா பவுல் பண்ணுறாருங்க. ஸோ T20 பொறுத்தவரையும் பவுலிங் ஆல்ரவுண்டராக இருக்கார். ஸோ மினிமம் ஒரு 3 ஓவராச்சு பவுல் பண்ணிடுறாரு. அதில் ஒரு விக்கெட் எடுத்தாலும் அதை போல்டு ஆர் எல்பிடபிள்யூ எடுத்துறாரு. ஸோ அதிலே ஒரு ஃபேண்டசி பாயிண்ட் வந்துடுது. ஸோ அந்த மாதிரி பார்த்திங்க அப்படின்னா போத் இன்னிங்ஸ்லையும் நல்லா பவுலிங் பண்ணி விக்கெட் எடுத்துகிட்டு இருக்காரு ரொமாரியோ ஷெஃபர்ட்னு சொல்லணும். அண்ட் வினு ரெக்கார்ட் பெருசாக இல்லைனாலும் ரீசன்ட் ஃபார்ம் ரொம்பவே நல்லாயிருக்கு. கிராண்ட் லீக்கில் ட்ரை பண்ணுறவங்க நான் 2 டீமில் நீங்கள் வர வைஸ் கேப்டனாக ரிஸ்க்காக நீங்கள் ட்ரை பண்ணி கூட பார்த்துக்கலாம். அண்ட் ஜி மோட்டி பொறுத்தவரையும் ஹெட்வெட் அண்ட் தென் வினு ரெக்கார்ட் பெருசாக இருந்தாலும் ரீசன்ட் ஃபார்ம் ரொம்ப நல்லா இருக்குங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஜி மோட்டி பேட்டிங்லையும் பார்த்தீங்கன்னா அவரோட ஒரு குவாலிட்டியை நல்லா இம்ப்ரூவ் பண்ணியிருக்காரு. ஸோ சிக்ஸஸ் பவுண்டரிஸ்லேயும் பார்த்தீங்கன்னா இவரும் இந்த லோயர் ஆர்டரில் வந்து கான்ட்ரிபியூட் பண்ணுறதுனால ரன்னிங் ஸ்கோர் பார்த்தீங்கன்னா அதிகமாக ஆகிட்டு இருக்கு. அண்ட் பவர் பிளேயில் 2 விக்கெட் எடுத்துட்டாரு. அது மட்டும் இல்லாமல் கேட்சும் 2 பிடிச்சிட்டாரு அப்படின்னா ஈஸியாக ட்ரீம் டீமுக்குள்ளே வரதுக்கான வாய்ப்புகள் ஜி மோட்டிக்கிட்ட இருக்குங்க. அல்ஜர் ஜோசப் வினு ரெக்கார்ட் அண்ட் தென் ஹெட்வெட் ரெக்கார்ட் எதுவுமே பெருசாக இல்லைனாலும் அல்ஜர் ஜோசப் 140 போடக்கூடிய ஒரு ஸ்டெடியான ஃபாஸ்ட் பவுலர். அதே மட்டும் இல்லாமல் நல்ல பவுன்சஸில் டீல் பண்ணுவாருங்க. ஸோ எப்படினாலுமே 1 or 2 விக்கெட் இந்த பவர் பிளே லேயரில் எடுத்து கொடுப்பாரு. ரீசன்ட் ஃபார்ம் கடைசியாக நடந்த 4 மேட்ச்சில் பார்த்திங்க அப்படின்னா தெரியும், மேட்ச் 2 விக்கெட் எடுத்திருக்காரு. ரீசெண்டாக நல்ல ஒரு ஃபார்மில் தான் இருக்கார். ஃபஸ்ட்டு பவுலிங் அப்படின்னா ரொம்ப மஸ்ட்டாக நீங்கள் அல்ஜர் ஜோசப்பை ட்ரை பண்ணி பார்க்கலாம். அதே போல் பார்த்திங்க அப்படின்னா அகில் ஹுசேன். ஸோ அகில் ஹுசேன் பொறுத்தவரை ஹெட்வெட்டில் 4 மேட்ச் ப்ளே பண்ணி 3 விக்கெட் எடுத்திருக்காரு. ஸோ அதில் பார்த்தீங்கன்னா செகண்ட் இன்னிங்ஸில் அந்த 2 விக்கெட் வந்திருக்கு, ஃபஸ்ட் இன்னிங்ஸில் 1 விக்கெட் வந்திருக்கு. அகில் ஹுசேன் பொறுத்தவரை இந்த நியூ பாலில் நல்ல ஆம் பால் போடக்கூடிய ஆப்ஷன் அவர்கிட்ட இருக்குது. ஸோ லிட்டன் தாஸ் வெஸ் அகில் ஹுசேன் ஒரு பேட்டில் வைஸ் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. வினு ரெக்கார்ட் பெருசாக இல்லைனாலும் ரீசன்ட் ஃபார்ம் கொஞ்சம் நல்லாவே இருக்குது. ஓபிட் மெக்காய் 3 மேட்ச் ப்ளே பண்ணி ஹெட்வெட்டில் 3 விக்கெட் எடுத்திருக்காரு. ஸோ செகண்ட் இன்னிங்ஸில் அந்த 2 விக்கெட் வந்திருக்கு. ஹெட்வெட்டில் வினுவில் ரெக்கார்டு இருந்தாலும் ரீசன்ட் ஃபார்ம் ரொம்பவே கொஞ்சம் பூராக இருக்குங்க. ஸ்டார்டிங் ஓவர் பொறுத்தவரையும் பார்த்திங்க அப்படின்னா வெஸ்ட் இண்டீஸில் அகில் ஹுசேன், அல்ஜர் ஜோசப், ஓபிட் மெக்காய் இவங்க தான் பவுல் பண்ணுவாங்க. டெத் ஓவரில் பொறுத்தவரையும் அல்ஜர் ஜோசப், ஓபிட் மெக்காய், ஷெஃபோர்டு அவர் வந்து டெத் ஓவரில் பவுல் பண்ணுறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி அதிகமாக இருக்குது. ஸோ ஓகே, இப்போ அடுத்ததாக பார்த்தோம் அப்படின்னா பங்களாதேஷோட ஒரு பிளேயர்ஸ் வைஸ் ஸ்டாட்ஸ் பார்த்துடலாம். அண்ட் தன்சின் ஹசன் பொறுத்தவரையும் ஹெட்வெட்டில் பெருசாக மேட்சஸ் எதுவும் ப்ளே பண்ணல. வெனுவில் பொறுத்தவரையும் 3 மேட்ச் ப்ளே பண்ணி 35 ரன் அடிச்சிருக்காரு. ஸோ அந்த 35 ரன் ஃபஸ்ட் இன்னிங்ஸில் வந்திருக்கு. ரீசன்ட் ஃபார்ம் கடைசியாக நடந்த ஒரு 3-4 மேட்ச் எடுத்துட்டோம் அப்படின்னா 46, 60, 19 அப்படிங்கிறத அவரோட லிட்டில் பிட் கான்ட்ரிபியூட்டாக கொடுத்துருக்காரு. லிட்டன் தாஸ் விக்கெட் கீப்பிங் அண்ட் ஓப்பன் பண்ணுறாரு. ஹெட்வெட்டில் 10 மேட்ச் ப்ளே பண்ணி 30 ஆவரேஜ் வச்சிருக்காரு. ஸோ 302 ரன் அடிச்சிருக்காரு. அண்ட் போத் இன்னிங்ஸ்லையும் வேல்யூபிளான பிளேயராக இருக்கார் லிட்டன் தாஸ். வெனுவில் பொறுத்தவரையும் கொஞ்சம் பூராக தான் ரெக்கார்ட் இருக்குது. அண்ட் ரீசன்ட் ஃபார்ம் ரொம்பவே கொஞ்சம் பூராக இருக்குது. ஹெட்வெட் ரெக்கார்ட் ரொம்ப நல்லா இருக்கனால அவரை நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். அதுவும் செகண்ட் பேட்டிங் பங்களாதேஷ் பண்ணாங்க அப்படின்னா மஸ்ட்டாக நீங்கள் அவரை ட்ரை பண்ணி பார்த்துக்கலாம். அண்ட்
பிரவேஸ் யுசின் இமான் பொறுத்தவரையும் ஹெட் வெட் அண்ட் வென் ரெக்கார்ட் ரொம்பவே இல்லை. ஸோ ஒரு கிராண்ட் லீக்ல ஒன்று டீமை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். மெகந்தி ஹாசன் மிராஜ் பொறுத்தவரையும் ஹெட் வெட்டில் 4 மேட்ச் ப்ளே பண்ணி 38 ரன் அடிச்சிருக்காரு. அந்த ஒரு விக்கெட் எடுத்திருக்காரு. வெனுவில் பொறுத்தவரையும் பார்த்தீங்கன்னா மேட்சஸ் எதுவும் பெருசாக ப்ளே பண்ணல. அண்ட் ரெக்கார்ட் ஹெட் வெட் வெனுவில் ரெண்டுமே கொஞ்சம் பூராக இருக்கனால இவருக்கு பட் எல்லாருமே மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா இவர் தான் கேப்டன் கொடுத்துருப்பாங்க. ஏன்னா அவரோட ரீசன்ட் பர்ஃபார்மன்ஸ் அப்படி இருக்குது. ஸோ மேட்ச்சுக்கு பேட்டிங்லேயும் டாப் ஆர்டர்லேயே வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு கான்ட்ரிபியூட் கொடுத்துறாரு. ஸோ பவுலிங்கும் பார்த்தீங்கன்னா 4 ஓவர் போடுவார் அப்படிங்கிறது கேள்விகள் தான். இவர்கிட்ட 2 ஓவர் எதிர்பார்க்கலாம். ஸோ அந்த 2 ஓவரில் ஒரு விக்கெட் வந்துருச்சு. அண்ட் பேட்டிங்கில் ஒரு 15 ரன் அடிச்சிட்டாலுமே ட்ரீம் டீமுக்கு வரதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக மெகந்தி ஹாசன் மிராஜ் கிட்ட இருக்குது. அண்ட் ஜாக்கர் அலியை பொறுத்தவரை ஹெட் வெட்டில் 2 மேட்ச் ப்ளே பண்ணி 26 ரன் வச்சிருக்காரு. ஸோ போத் இன்னிங்ஸில் கம்பேர் பண்ணுறப்போ செகண்ட் இன்னிங்ஸில் அவருக்கு வேல்யூபிள் இல்லை. ஃபஸ்ட் இன்னிங்ஸில் நல்லா ஒரு வேல்யூபிள் இருக்குது. ரீசன்ட் ஃபார்ம் அப்படிங்கிற பார்த்தீங்கன்னா கடைசி மேட்ச்சில் 62 அடிச்சு நாட் அவுட்டில் முடிஞ்சிருக்காரு. அண்ட் அதை பொறுத்தவரையும் ஓடிஐ ஃபார்மேட். பட் இதில் பொறுத்தவரையும் அவருக்கான கம்மி பால் தான் கிடைக்கும். ஸோ அதில் அவர் ஸ்கோர் பண்ணால் தான் அவரால் சக்ஸஸ் பண்ண முடியும். அண்ட் சைமன் ஹசானை பொறுத்தவரையும் ஹெட் வெட் அண்ட் வெனுவில் பெருசாக எதுவும் ரெக்கார்டு இல்லை. அண்ட் ரீசன்ட் ஃபார்மும் கொஞ்சம் பூராக தான் இருக்குது. ஸோ ஒன்று கிராண்ட் லீக்ல ஒன்று டீமில் நீங்கள் ஒரு ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்த ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா மெகந்தி ஹாசன் பொறுத்தவரை ஹெட் வெட்டில் 4 மேட்ச் ப்ளே பண்ணி 4 விக்கெட் எடுத்திருக்காரு. ஸோ 6 ரன் அடிச்சிருக்காரு. ஸோ அதில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு பவுல் பண்ணுறப்போ ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இருக்கார். 3 விக்கெட் எடுத்திருக்காரு 2 மேட்ச் ப்ளே பண்ணி. ஹெட் வெனுவில் பெருசாக ரெக்கார்டு இல்லை. பட் ரீசன்ட் ஃபார்ம் நீங்கள் நோட் பண்ண வேண்டியது பார்த்தீங்கன்னா ரொம்ப அருமையாக இருக்குது. மேட்ச்சுக்கு பார்த்தீங்கன்னா 2 அல்லது 3 விக்கெட் எடுத்துருக்காரு. ஸோ அவரை நீங்கள் நோட்டு கிராண்ட் லீக்ல ரிஸ்க்காக ஒரு வைஸ் கேப்டன்ஸ்லாம் ட்ரை பண்ணி பாருங்கள். ரஷீத் ஹுசைன் பொறுத்தவரையும் 3 மேட்ச் ஹெட் வெட்டில் ப்ளே பண்ணி 6 விக்கெட் எடுத்திருக்காரு. ஸோ போத் இன்னிங்ஸில் நல்லா ஒரு ரெக்கார்ட் வச்சிருக்கக்கூடிய பிளேயர். நோட்டு கிராண்ட் லீக்ல நீங்கள் ஒரு ரிஸ்க்கான ஒரு கேப்டன் அல்லது வைஸ் கேப்டன் ஆப்ஷனாக பர்டிகுலர் டீமில் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ரீசன்ட் ஃபார்ம் கொஞ்சம் ஆவரேஜாக தான் இருக்குது. அதே மாதிரி அடுத்து பார்த்தோம் அப்படின்னா தன்சின் ஹசன் பொறுத்தவரை ஹெட் வெட்டில் 3 மேட்ச் ப்ளே பண்ணி 5 விக்கெட் எடுத்திருக்காரு. ஸோ இவரை நீங்கள் நோட் பண்ண வேண்டியது ஃபஸ்ட் இன்னிங்ஸ்னால் ஒரு மிஸ் பண்ணிடுங்க. செகண்டாக பவுல் பண்ண போகிறாங்க பங்களாதேஷ் அப்படின்னா மஸ்டி பிக்காக நீங்கள் ட்ரை பண்ணிக்கலாம். 2 மேட்ச்க்கு 5 விக்கெட் எடுத்திருக்காரு. ஸோ செகண்டாக பவுல் பண்ணுறப்போ இவர் அடிக்க போய் விக்கெட்டை அதிகமாக இழந்திருக்காங்கன்னு சொல்லணும். ரீசன்ட் ஃபார்ம் ரொம்பவே நல்லா இருக்குங்க. தஸ்கின் அகமது ஹெட் வெட்டில் 3 மேட்ச் ப்ளே பண்ணி விக்கெட் எதுவும் எடுக்கலை. ஸோ ரொம்ப ஒரு ஹெட் வெட்டு போகிற ரெக்கார்டு போகிறாக தான் இருக்குது. வெனுவில் பொறுத்தவரையும் 3 மேட்ச்சுக்கு 4 விக்கெட் எடுத்திருக்காரு. அதில் செகண்டாக பவுல் பண்ணுறப்போ நல்ல ஒரு குவாலிட்டியான பவுலராக தெரிஞ்சிருக்காரு தஸ்கின் அகமது. ரீசன்ட் ஃபார்ம் கொஞ்சம் ஆவரேஜ் தான் இருக்குது தஸ்கின் அகமதை பொறுத்தவரையும். சொரிஃபுல் இஸ்லாம் பொறுத்தவரையும் 4 மேட்ச் ப்ளே பண்ணி 4 விக்கெட் எடுத்திருக்காரு. ஸோ அது 4 விக்கெட்டும் ஃபஸ்ட் இன்னிங்ஸில் வந்திருக்கு. ஸ்டார்டிங் ஓவர் பொறுத்தவரையும் பார்த்தீங்கன்னா பங்களாதேஷில் டஸ்கின் அண்ட் டி சாகிப் மெகந்தி ஹாசன் மிராஜ் இவங்க தான் பவுல் பண்ணுவாங்க. அண்ட் டெத் ஓவர் பொறுத்தவரையும் பார்த்தீங்கன்னா டஸ்கின் டி சாகிப் அண்ட் சொரிஃபுல் இஸ்லாம் இவங்க பவுல் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. ஸோ இப்போ பார்த்திங்க அப்படின்னா ஸ்டேட்ஸ் வைஸ் பார்த்தாச்சு. அடுத்து பிளேயர்ஸ் பேட்டில்லாம் நம்ம பார்த்துடலாம். ஸோ யாருக்கு எகென்ஸ்டாக ஸ்ட்ரகிள் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்துடலாம். வெஸ்ட் இண்டீன்ஸை பொறுத்தவரை எவன் லூவிஸ் ருஷித் ஹுசைன்கிட்ட ஒரு முறையும் அண்ட் சொரிஃபுல் இஸ்லாம் ஒரு முறையும் அதே மாதிரி அஸ்னான்கிட்ட ஒரு முறையும் விக்கெட் இழந்திருக்காங்க. ஸோ லெக் பிரேக்கு கிட்ட 18 முறை அவுட் ஆயிருக்காரு. ஆஃப் பிரேக்கு கிட்ட 45 முறை அவுட் ஆயிருக்காரு இவன் லூவிஸ். ஸோ அந்த ஆப்ஷன்ஸ் வைஸ் பார்த்தோம் அப்படின்னா மெகந்தி ஹாசன் மிராஜ் கிட்ட விக்கெட் எடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. பிரண்டன் கிங் மெகந்தி ஹாசன் மிராஜ் 2, அதே மாதிரி பார்த்திங்க அப்படின்னா டீன் சகிப் 2, தஸ்கின் அகமது கிட்ட ஒரு முறையும் சொரிஃபுல் இஸ்லாம்கிட்ட 2 முறையும் விக்கெட்டை விட்டுருக்காரு. ஸோ லெஃப்ட் ஆர்ம் பவுலருக்கு எகென்ஸ்டாக ஒரு வீக்னஸ் அவர்கிட்ட இருக்குது. ஸோ அதெல்லாம் 24 முறை அவர் அவுட் ஆயிருக்காருன்னு சொல்லணும் பிரண்டன் கிங். நிக்கோலஸ் பூரான் மெகந்தி ஹாசன் மிராஜ் கிட்ட 4 முறை விக்கெட்டை விட்டுருக்காருங்க. ஸோ உங்களுக்கான பேட்டில் வைஸ் இந்த மேட்ச்சில் அதிகமாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. டஸ்கின் அகமதில் ஒரு முறையும் சொரிஃபுல் இஸ்லாம் அதே மாதிரி உஷேன் கிட்ட ஒரு முறையும் விக்கெட்டை விட்டுருக்காரு. ரைட் ஆர்ம் ஆஃப் பிரேக் எகென்ஸ்டாக 39 முறை விக்கெட்டை விட்டுருக்காரு 192 இன்னிங்ஸில். ரொஸ்டான் சேஸை பொறுத்தவரையும் ரபீட்டா ஹுசைன் கிட்ட ஒரு முறையும் சொரிஃபுல் இஸ்லாம் 2 முறை அண்ட் லெஃப்ட் ஆர்ம் ஆர்த்தோடாக்ஸ் ஸ்கோர் பண்ணிட்ட 13 முறை விக்கெட்டை விட்டுருக்காரு ரொஸ்டான் சேஸ். அதே மாதிரி ரோமன் பவுல் பார்த்திங்க அப்படின்னா மெகந்தி ஹாசன் மிராஜ்கிட்ட 3 முறை விக்கெட்டை விட்டுருக்காருங்க. ஸோ 10 இன்னிங்ஸில் 3 முறைங்கிறது கொஞ்சம் அதிகமாக தான் இருக்குது. ஸோ ஏன்னா அடிக்கும் போகிறார், ரன்ஸும் லீக் பண்ணுறாரு, விக்கெட்டும் எடுக்கிறாரு மெகந்தி ஹாசன் மிராஜ். சொரிஃபுல் இஸ்லாம்கிட்ட ஒரு முறையும் உஷேன் கிட்ட ஒரு முறை அண்ட் அஸ்னான்கிட்ட ஒரு முறை லெக் பிரேக்கு கிட்ட 28 முறை விக்கெட்டை இழந்திருக்காரு ரோமன் பவுல். தன்சின் ஹசன் பொறுத்தவரையும் கிரேவிஸ் கிட்ட ஒரு முறையும் அல்ஜார் ஜோசப் கிட்ட 2 முறை விக்கெட்டை விட்டுருக்காரு. ரைட் ஆர்ம் ஆஃப் பிரேக் கிட்ட 7 முறை விக்கெட்டை விட்டுருக்காரு. ஸோ அந்த ஆப்ஷன்ஸ் வைஸ் பார்த்தோம் அப்படின்னா ரொஸ்டான் சேஸ் 1 or 2 ஓவர் பவர் பிளேயில் பவுல் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. அண்ட் லிட்டன் தாஸ் பொறுத்தவரையும் ரொமாரே ஷெஃபர்ட் கிட்ட 2 முறை விக்கெட்டை விட்டுருக்காரு. 4 இன்னிங்ஸில் பார்த்தீங்கன்னா 2 முறை லிட்டன் தாஸ் விக்கெட்டை இழந்திருக்காருன்னு சொல்லணும். ஜி மோட்டிகிட்ட ஒரு முறை, அல்ஜார் ஜோசப் கிட்ட ஒரு 2 முறை, அகில் ஹுசைன் கிட்ட 3 முறை லிட்டன் தாஸ் விட்டுருக்காரு. ஸோ லிட்டன் தாஸ் வைஸ் லெஃப்ட் ஆர்ம் பவுலருக்கு ரொம்ப ஒரு வீக்னஸ்டாக இருக்கார். ஸோ அதுதான் பார்த்திங்கன்னா ஒரு பேட்டில் வைஸ் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. மெகந்தி ஹாசன் மிராஜ் லெஃப்ட் ஆர்ம் ஆர்த்தோடாக்ஸ் கிட்ட 9 முறை விக்கெட்டை இழந்திருக்காரு. ஜாக்கர் அலி
செஃபர்ட் கிட்ட ஒரு முறையும் மோட்டி கிட்ட ஒரு முறையும் தனது விக்கெட்டை அதிக முறை அவர் விட்டுருக்காருன்னு சொல்லுவோம். ஸோ ஓகே, இப்போ பார்த்திங்க அப்படின்னா கேப்டன் வைஸ் கேப்டன் ஆப்ஷன் நம்ம யாரெல்லாம் ட்ரை பண்ண போகிறோம் அப்படின்றதுனா காமனான ஸ்மால் லீக்கில் ட்ரை பண்ணுறவங்களுக்கு இந்த ஆப்ஷன் தான் வந்திருப்பாங்க. மெகனிகாசன் அண்ட் நிக்கோலஸ் பூரான் இவங்க தான் கேப்டன் வைஸ் கேப்டன் ஆப்ஷனாக மாற்றி உங்களுக்கு ஆப்போனண்ட் வரவங்க எல்லாமே ஸ்மால் லீக்கில் ஒரு 80% பார்த்திங்கன்னா வந்திருப்பாங்க. இதுவே நீங்கள் கிராண்ட் லீக்கில் நான் ட்ரை பண்ண போகிறேன், ஒரு டிஃபரன்ஷியல் பிக்காக நான் ட்ரை பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா ரொமாரியோ செஃபர்ட் இருக்கார், அவருக்கு ஒரு ரிஸ்க்கான ஒரு வைஸ் கேப்டன் ஆப்ஷனாக ட்ரை பண்ணி பாருங்கள். மோட்டி அண்ட் உஷேன், ரொஸ்டான் சேஸ் இந்த மாதிரி ஆப்ஷன்ஸில் உள்ள பிளேயர்ஸ் எல்லாமே நீங்கள் ஒரு டிஃபரன்ஷியல் பிக்காக நீங்கள் உங்களோட கிராண்ட் லீக்கில் 1 or 2 டீமில் மல்டிபிள் கணக்கில் மாற்றி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே, இப்போ பிளேயர்ஸ் வைஸ் ஸ்டாட்ஸ் அண்ட் பேட்டில் வெனு ரெக்கார்ட்லாம் பார்த்துட்டோம். இப்போ ஒரு 6 கிராண்ட் லீக் டெமோ டீம் உங்களுக்கு நான் ஷோ பண்ணுறேன். ஸோ இந்த டீம் எல்லாமே பார்த்திங்க அப்படின்னா லைனப்ஸ் வராதுக்குனால நம்ம க்ரியேட் பண்ணி வச்சுருக்க டீம். லைனப்ஸ் வந்ததுக்கப்புறம் இதில் ஏதாச்சும் சேஞ்சஸ் இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு நான் ஃபைனலாக டெலகிராமில் அப்டேட் பண்ணுறேன். ஸோ டெலகிராம்லேயும் வந்து நீங்கள் ஜாயின் பண்ணிக்கங்க. அண்ட் டீம் ஒன்றை பொறுத்த வரையும் பார்த்திங்க அப்படின்னா லிட்டன் தாஸ், நிக்கோலஸ் பூரான், ஜாக்கர் அலி, இவன் லெவிஸ், பிரண்டன் கிங், சௌமியா சக்கர், அதே மாதிரி ரொமாரியோ செஃபர்ட், மெகனிகாசன் மிராஜ், மோட்டி, அல்ஜார் ஜோசப், ஹசன் முகமது, இது நம்ம பிக் பண்ணியிருக்கக்கூடிய ஃபஸ்ட்டு டீம், கிராண்ட் லீகோட ஃபஸ்ட் டீம். இதில் நம்ம கேப்டனாக பார்த்தோன்னா நியூட்ரலாக தான் ட்ரை பண்ணியிருக்கோம். மெகனிகாசன் மிராஜுக்கும் நிக்கோலஸ் பூரானுக்கும் ஒரு கேப்டன் அல்லது வைஸ் கேப்டன் ஆப்ஷனாக ட்ரை பண்ணி பார்த்துருக்கோம். இதில் நீங்கள் ஒன்று ரிஸ்க் எடுக்கிற மாதிரி இருந்தீங்க அப்படின்னா ரொமாரியோ செஃபர்ட் இருக்கார், ஒரு வேறு கேப்டன் ஆப்ஷனாக கொடுத்து பாருங்கள். லிட்டன் தாஸ்க்கு ஒரு வைஸ் கேப்டன் ஆப்ஷனாக நீங்கள் இந்த டீமில் ட்ரை பண்ணி பாருங்கள். அண்ட் டீம் 2 பொறுத்தவரையும் பார்த்திங்க அப்படின்னா லிட்டன் தாஸ், விக்கெட் கீப்பிங் நிக்கோலஸ் பூரான், எவன் லெவிஸ், ரோமன் பவுல், தன்சின் ஹசன், ரொமாரியோ செஃபர்ட், மெகனிகாசன் மிராஜ், தஸ்கின் அகமது, மோட்டி, அகில் உசேன், ரூபல் அபிதர் உசேன், இதை நம்ம பிக் பண்ணியிருக்கக்கூடிய செகண்ட் டீம். செகண்ட் டீமில் பார்த்திங்க அப்படின்னா ரொமாரியோ செஃபர்டுக்கு கேப்டன் ஆப்ஷனாகவும் வைஸ் கேப்டன் பார்த்திங்கன்னா லிட்டன் தாஸ்க்கு நம்ம ட்ரை பண்ணி பார்த்துருக்கோம். ஸோ இந்த இடத்துல நீங்கள் வேறு ஏதாச்சும் ரிஸ்க் எடுக்கணும்னு நினச்சிங்க அப்படின்னா தன்சின் ஹசன் இருக்கார், அவருக்கு ஒரு ரிஸ்க்கான ஒரு வைஸ் கேப்டன் ஆப்ஷனாக ட்ரை பண்ணி பாருங்கள். அகில் உசேன், அவருக்கு ஒரு ரிஸ்க்கான ஒரு கேப்டன் வைஸ் கேப்டன் ஆப்ஷனாக நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துக்கலாம். அண்ட் டீம் 3 பொறுத்தவரையும் பார்த்திங்க அப்படின்னா விக்கெட் கீப்பிங்கில் லிட்டன் தாஸ், நிக்கோலஸ் பூரான், எவன் லூவிஸ், பிரண்டன் கிங், அஃபீக் உசேன், ரொமாரியோ செஃபர்ட், மெகனிகாசன் மிராஜ், மோட்டி, அகில் உசேன், அல்ஜார் ஜோசப், தன்சின் ஷாகிப், இது நம்ம பிக் பண்ணிக்கூடிய 3வது டீம். இந்த 3வது டீமில் பார்த்திங்கன்னா மோட்டிக்கு ஒரு கேப்டன் ஆப்ஷனும் வைஸ் கேப்டன் பார்த்திங்கன்னா எவன் லூவிஸ்க்கு ஒரு வைஸ் கேப்டன் ஆப்ஷனாக நம்ம ட்ரை பண்ணி பார்த்துருக்கோம். ஸோ இந்த இடத்துல நீங்கள் வேறு ஏதாச்சும் டிஃப்ரென்ஸில் ட்ரை பண்ண வச்சிங்கன்னா அல்ஜார் ஜோசப் இருக்கார், அவருக்கு ஒரு வைஸ் கேப்டன் ட்ரை பண்ணி பாருங்கள். அப்படின்னா அஃபீக் உசேனுக்கு ஒரு ரிஸ்க்கான ஒரு வைஸ் கேப்டன் ஆப்ஷனாக நீங்கள் இந்த டீமில் ட்ரை பண்ணி பார்த்துக்கலாம். அண்ட் இந்த டீம் 4 பொறுத்தவரையும் பார்த்திங்கன்னா விக்கெட் கீப்பிங்கில் லிட்டன் தாஸ், நிக்கோலஸ் பூரான், ஜாக்கர் அலி, இவன் லெவிஸ், ரொஸ்டான் சேஸ், ரொமாரியோ செஃபர்ட், மெகனிகாசன் மிராஜ், மோட்டி, ஒபிட் மெக்காய், ஹசன் முகமது அண்ட் ரிசர்ட் உசேன். இதில் நம்ம பிக் பண்ணியிருக்கக்கூடிய கேப்டன் ஆப்ஷன் பார்த்திங்கன்னா லிட்டன் தாஸ்க்கு ஒரு கேப்டன் ஆப்ஷனும் ரொஸ்டான் சேஸ்க்கு ஒரு வைஸ் கேப்டன் ஆப்ஷனும் நம்ம இந்த டீமில் நான் ட்ரை பண்ணி பார்த்துருக்கோம். ஸோ இந்த இடத்துல நீங்கள் வேறு இன்னும் டிஃப்ரென்ஸில் ட்ரை பண்ண வச்சிங்கன்னா ஒபிட் மெக்காய் இருக்கார், அவருக்கு ஒரு ரிஸ்க்கான ஒரு வைஸ் கேப்டன் ட்ரை பண்ணி பாருங்கள். ஹசன் முகமதுக்கு ஒரு ரிஸ்க்கான ஒரு வைஸ் கேப்டன் ஆப்ஷனாக நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம் இந்த பர்டிகுலர் டீமில். அண்ட் டீம் 5 பொறுத்தவரையும் பார்த்திங்கன்னா நான் வந்து வெஸ்ட் இண்டீஸ்க்கு ஃபேவராக இந்த டீமை நான் க்ரியேட் பண்ணியிருக்கேன். ஸோ இதில் பார்த்திங்கன்னா நிக்கோலஸ் பூரான், ஜாக்கர் அலி, இவன் லெவிஸ், பிரண்டன் கிங், சௌமியா சக்கர், ரொமாரியோ செஃபர்ட், ஹசன் முகமது, மோட்டி, அகில் உசேன், அல்ஜார் ஜோசப், ஹசன் முகமது, இது நம்ம பிக் பண்ணக்கூடிய 5வது டீம். இது இந்த டீமில் பார்த்திங்கன்னா கேப்டன் ஆப்ஷனாக அல்ஜார் ஜோசப் கேப்டன் ஆப்ஷனாகவும் வைஸ் கேப்டன் பார்த்திங்கன்னா பிரண்டன் கிங்க்கு நம்ம ஒரு வைஸ் கேப்டன் ஆப்ஷனாக நம்ம ட்ரை பண்ணி பார்த்துருக்கோம். ஸோ இந்த இடத்துல நீங்கள் ஒரு சேஞ்சஸ்க்கு வேறு யாராச்சும் ட்ரை பண்ணணும்னு வச்சிங்க அப்படின்னா மோட்டி ஆர் எவன் லூவிஸ், இவங்களுக்கு நீங்கள் ஒரு வைஸ் கேப்டன் ஆப்ஷனாக நீங்கள் இந்த டீமில் ட்ரை பண்ணி பார்க்கலாம். அண்ட் ஃபைனல் டீம் பொறுத்தவரையும் பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப ரிஸ்க் எடுத்து நிக்கோலஸ் பூரான் அண்ட் ஜாக்கர் அலி, பிரண்டன் கிங், அஃபீக் உசேன், ரொமாரியோ செஃபர்ட், மெகனிகாசன் மிராஜ் அண்ட் தஸ்கின் அகமது, மோட்டி, அல்ஜார் ஜோசப், ஒபிட் மெக்காய், ஹசன் முகமது, இது நம்ம பிக் பண்ணியிருக்கக்கூடிய ஃபைனல் டீம். இந்த ஃபைனல் டீமில் பார்த்திங்க அப்படின்னா ரிஸ்க்கான கேப்டன் வைஸ் கேப்டன் ஆப்ஷனும் ஒபிட் மெக்காய்க்கு ஒரு கேப்டன் ஆப்ஷனும் வைஸ் கேப்டன் தஸ்கின் அகமதுக்கு ஒரு ரிஸ்க்கான ஒரு வைஸ் கேப்டன் ஆப்ஷனாக ட்ரை பண்ணி பார்த்துருக்கோம். இந்த இடத்துல நீங்கள் இன்னும் ரிஸ்க் எடுக்கிற மாதிரி இருந்தீங்கன்னா ஹசன் முகமது இருக்கார், அவருக்கு ஒரு வைஸ் கேப்டன் ஆப்ஷனாக ட்ரை பண்ணி பாருங்கள். அப்படி இல்லைனா
அல்ஜார் ஜோசப் ஆர் பிரண்டன் கிங் இவங்களுக்கு ஒரு ரிஸ்க்கான ஒரு வைஸ் கேப்டன் ஆப்ஷனாக நீங்கள் இந்த டீமில் ட்ரை பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ நான் ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி இது எல்லாமே லைனப்ஸ் ஒரு ஆயிரத்துக்கு நம்ம கிரியேட் பண்ணி வச்சுக்க டீம். லைனப்ஸ் வந்ததுக்கப்புறம் 1 or 2 சேஞ்சஸ் இருந்துச்சு அப்படின்னா நான் உங்களுக்கு ஃபைனலாக நான் டெலிகிராமில் அப்டேட் பண்ணுறேன். ஸோ மறக்காமல் நீங்கள் டெலிகிராமில் வந்து ஜாயின் பண்ணிக்கங்க. ஓகே, தேங்க்யூ.